நாச்சியார் திருமொழி திருப்பாவைன்னு 2 பிரபந்தம் ஆண்டாள் பாடியிருக்கார் இல்லையா? இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஆண்டாள் திருப்பாவைன்னு பாடினா 30 பாட்டு, நாச்சியார் திருமொழின்னு பாடினா 147. இதில் சொன்ன கருத்து தான் அதுலேயும் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. 2 பிரபந்தம் ஏன் எழுதப்பட்டது என்று கேட்டால் அதுக்கு வியாக்கியானத்தில் விளக்கம் சொல்கிறாங்க. திருப்பாவை 30 பாட்டிலும் ஆண்டாள் காத்தியாயினி நோன்பு நோற்றாள். பாவையினு ஏன் பெயர் வந்தது? காத்தியாயினி என்ற பாவைக்கு அலங்காரம் பண்ணி இவர்கள் நோன்பு நோற்பார்கள், எங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு. அந்த காலத்தில் பெண்களுடைய ஒரே லட்சியம் என்னவா இருந்ததுன்னா நல்ல புருஷன் கிடைக்கணும். அதுக்காக தான் அவங்க அந்த காலத்தில் நோன்பு நோற்றார்கள். அதான் பாவை நோன்புன்னு பேர். திருப்பாவையில் 30 பாட்டும் அவள் நோன்பு நோற்றாள். எதுக்கு? கண்ணன் வரணும், கண்ணனோடு தான் கலக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அந்த ஆசை நிறைவேறவில்லை. திருப்பாவையில் அந்த ஆசை அவளுக்கு நிறைவேறவில்லை. திருப்பாவை பாடியது தோல்வியாக முடிந்தது. அப்போ அவள் என்ன பண்ணினா? காத்தியாயினி நோன்பு நோற்றேன், அது பலன் தரவில்லை. அப்போ சாமியை மாற்றி பார்ப்போம். எனவே ஆண்டாள் என்ன பண்ணுறா? மன்மதன்ட்ட போவோமே, மன்மதன் தானே காதலர்களை கூட்டி வைக்கிறவன் என்று மன்மதனை நோக்கி அவள் நோற்ற நோன்புதான் நாச்சியார் திருமொழி.